மும்பையில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அமைத்த அபூர்வ சந்திரா கமிட்டியின் அறிக்கைப்படி பெட்ரோல் முகவர்களுக்கான கமிஷன் தொகையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி வழங்க கோரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். முதல் கட்டமாக பெட்ரோல் டீசல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக 5ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விற்பனை நேரத்தை குறைக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. மும்பையில் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பெட்ரோல் வணிகர்கள் சங்க துணைத் தலைவர் சுரேஷ்குமார், பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். பாம்பேக்கு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க ஆயில் கம்பெனிஸ். இந்த மீட்டிங் அவங்க எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு நாங்கள் கேட்டதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் இது இந்த வாபஸ் இந்த அஜிடேஷனை நிறுத்திப்போம். கொடுக்காவிடில் நாங்கள் எல்லாரும் இந்தியாவில் ஃபுல்லாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒன் சிங்கிள் ஷிஃப்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போகிறோம். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் வைக்க போகிறோம். 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் நாங்கள் பேங்க் ஹாலிடேஸ் மாதிரி நாங்களும் மூடிடுறோம். ஹாலிடே சாட்டர்டே சண்டே சண்டேஸ்லையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். நேஷனல் ஹாலிடேஸ்லையும் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கோம். முன்னதாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் நெல்லை ஸ்ரீபுரத்தில் உள்ள பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நியமித்த அபூர்வ சந்திரா குழு அறிக்கையின்படி தங்களுக்கு கமிஷன் வழங்கப்படவில்லை என்றால் வரும் 5ஆம் தேதி முதல் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை மட்டுமே பெட்ரோல் பங்குகள் இயங்கும் எனவும் ஞாயிறன்று முழுமையாக விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.